ஐயா வணக்கம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரு பெரும் புள்ளியாக அரசியலை தாண்டி ஒரு பெரும் புரட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு மக்கள் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். அவருக்கு இந்த முறை நான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். என்னுடைய எண்ணம் சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? முதல்ல ஓட்டு போடுங்க, நல்லதுதான். நான் ஓட்டு போடணும்னு விரும்புறேன். என்ன விரும்புறவங்களும் அவருக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. மாற்றுன்னு சொல்லிட்டார்ல, மாற்றுன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, புதுசா வர்றாங்கல்ல, அவங்க கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கணும்ல, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல அப்படின்றாங்கல்ல. கொடுக்கணும்ல, சரிங்க கொடுங்கல்ல, ஏன் கொடுங்கல்ல, அவர் தானே மாற்று. அப்போ இதுக்கு முன்னாடி நிற்கிறவங்களாம் மாற்றா தெரியல. 16 வருஷமா நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக தொடர்ந்து எந்தவித ஊழல் கரையும் படையாமல், எந்த பேரத்துக்கும் அடிபணியாமல் இன்னைக்கு வரைக்கும் அரசியலில் நின்றுட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் இவங்களுக்கு மாற்றா தெரியல. சரி பரவாயில்ல, விட்டுடு. அவங்க வந்து ரொம்ப தெளிவான வகையில் அவங்க பாதை அமைச்சு போகிறாங்க. ஒன்றைய மாதிரி தற்கொலை கூட்டத்தெல்லாம் அவங்க சேர்க்கணும்னு நினைக்க கூட இல்லை, மனசில் கூட நினச்சது கூட கிடையாது. அவங்க ரொம்ப தெளிவான ஒரு பாதை. அவங்க விதைச்சு அறுவடை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இவன் வந்து விதைச்சிட்டு போன இதை வந்து அறுத்துட்டு போகணும்னு நினைக்கிறான். சரிங்களா? இவன் விதைக்க தயாராக இல்லை. ஏற்கனவே எவனா விதைச்சி வச்சிருந்தா அதை அறுத்துட்டு போயிடலாம், குறுக்கு வழியில் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ இவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. சரி, நீங்கள் அவருக்கு வாக்கு செலுத்தணும்னு நினைக்கிறீங்க. சரி, நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் சரியாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அவருக்கு வாக்கு செலுத்துங்க. முதல்ல அவருக்கு ஒரு தான் ஏன் அரசியல் கட்சி அமைச்சாரு, ஏன் அரசியல் தொடங்கியிருக்காரு அப்படின்ற கேள்வியை உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. அவர் ஆரம்பித்த அந்த கொள்கையிலேருந்து இப்போ வரைக்கும் கடைபிடிச்சு வந்துட்டு இருக்காரான்னு நீங்கள் உங்களை கேட்டுக்கோங்க. இப்போ வரைக்கும் அவங்க நடத்தின எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலையும் நடந்த அத்தனை அட்டூழியங்களும் அத்தனை உயிரிழப்புகளுக்கும் இவங்க மட்டும்தான் காரணன்றத, இவங்க காரணம் இல்லைன்னு நீங்கள் உங்கள் மனசாட்சி ஏற்றுக்குச்சுன்னா நீங்கள் வாக்களிக்கலாம். இத்தனை பேர் உயிர் போயும் இன்னும் திருந்தாம அதே மாதிரி தான் அவங்க எல்லாமே நடத்துறாங்க. அப்போ அதெல்லாம் சரின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வாக்களிக்கலாம். இதில் இருக்கிறவங்க யாருக்குமே அவங்க கட்சியை சார்ந்த யாருமே ஒரு விமர்சனம் வைக்கும் போது அந்த விமர்சனத்துக்கு எதிர்கருத்து வைக்கணுன்ற ஒரு எண்ணம் இல்லாமல், எழுத்துல இருக்கிறவனை அவன் வீட்டை பற்றியும் அவங்க மனைவியை பற்றி அவங்க குடும்பத்தாரை பற்றி தரிகட்ட முறையில் ரொம்ப கீழ்த்தரமாக பேசக்கூடிய அவங்க கிட்ட அரசியல் மாண்பு இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வாக்களிக்கலாம். இப்போ திமுக அதிமுகவுக்கு மாற்று நாங்கன்னு சொல்லி தாவேக்கா வர்றாங்க. எதில் மாற்றுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அந்த மாற்று உண்மையாக இருந்தால் நீங்கள் வாக்கு செலுத்தலாம். திமுக இலவசம் கொடுத்து நான் 1000 ரூபா கொடுத்து மக்களை ஏமாத்துறேன்னு சொல்கிறான். அதிமுக நான் 2000 கொடுத்து மக்களை ஏமாத்துறேன்னு சொல்கிறான். இதில் நீங்கள் வாக்களிக்கணும்னு நினைக்கிற தாவேக்கா 2500 தந்து மக்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்க. அப்போ இது உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் வாக்கு செலுத்துங்க. இது மாதிரி திமுக அந்த திராவிட கட்சிகள் கொடுத்துருக்க அந்த தேர்தல் வரைவில் இருந்து அப்படியே ஈயடிச்சம் காப்பி அடித்து அதிலிருந்து கூட ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் சேர்த்து இந்த தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணியிருக்கிற இந்த தாவேக்காவோட தேர்தல் அறிக்கை உங்கள் மனசாட்சிக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் வாக்களிங்க. இவ்வளோதாங்க உங்ககிட்ட நாங்கள் சொல்கிறது. இவங்க இந்த தமிழகத்துக்கான சரியான மாற்றா அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா தாராளமாக வாக்களிங்க. தொடர் கொள்ளையெல்லாம் நடக்குது அது. ஆமாம், இப்போ இவங்க இதில் அதுக்கான முற்றுப்புள்ளி எதுவுமே சொல்லலையே. ஏன்னா இவங்ககிட்ட எதுவுமே இவங்களுடைய ஓன் பிளான் எதுவுமே கிடையாதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க சீட்டு கொடுத்துருக்காங்கல்ல, மொத்த பேருமே ஊழல்வாதிகள் தான். தலைவர் உட்பட, கட்சியோட தலைவர் உட்பட எல்லாருமே ஊழல், திருட்டு வேலை, எப்படியெல்லாம் சொத்தை பதுக்கணும், ஏமாற்றணும், இதெல்லாம் தெரிஞ்சே வந்தவர். இப்போ இவர் கல்விக்கு 20 லட்ச ரூபா கடன் கொடுக்குறேன்னு சொல்கிறாருங்க. கல்வி ஒரு மாணவருக்கு 20 லட்ச ரூபா கடன். நீ எதுக்கு கடன் கொடுக்கணும்? குடிநீர், கல்வி, மருத்துவம் இதை மக்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டியது ஒரு அரசோட கடமை. நீ எதுக்கு 20 லட்ச ரூபா கடன் கொடுக்குற? ஏன்னா இவன் ஒரு புரோக்கர், இவன் கல்வி புரோக்கர். ஏற்கனவே இவன் கட்சி தலைவர் விஜய் இருக்கான, இவன் ஒரு கல்வி நிறுவனம் நடத்தி அது மூலமா கோடியா பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கிறான். இவன் மக்களுக்கு எப்படி கல்வியை கொடுப்பான் இலவசமா? ஆக மொத்தத்தில் இங்க தனியார் கல்லூரிகள்லாம் வாழ்றதுக்காக தான் கல்வி கடன்ற ஒரு கான்செப்டே உருவாக்குனானுங்க. அதையே தான் இவனும் செய்யறான். இந்த மாற்று உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நீங்க வாக்களிங்க. இது மாதிரி தான் எல்லாமே முழு கோணல், முற்றிலும் கோணல். இந்த கட்சியே உருப்படாத கட்சி. இதுக்கு நீங்க இது உருப்படும் நினைச்சீங்கன்னா நீங்க வாக்களிங்க. நன்றி.